அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கில் தற்போது தேர்தல் ஆணையம் இதனை விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு உத்தரவு, ஒரு தீர்ப்பை தான் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது வைத்திருக்கிறது. அதாவது அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம் செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை முன்னாள் எம்பி ரவீந்திரநாத், அதே போன்று புகழேந்தி, கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்கள் மீதான தீர்ப்பு தான் இந்த தினம் உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கியிருக்கிறது. அதாவது அவர்கள் தரப்பில் இருந்து தாக்கல் செய்த அந்த மனுவில் தங்கள் மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கும் முன் முன்கூட்டியே தேர்தல் ஆணைய விசாரணை எடுத்து எடப்பாடி பழனிசாமி வழக்கு தாக்கல் செய்துள்ளார் என்று ரவீந்திரநாத் மற்றும் அந்த புகழேந்தி, கே.சி. பழனிசாமி உள்ளிட்ட தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் பெரும்பாலான உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பக்கம்தான் இருக்கிறார்கள். அதனால் இது சம்பந்தமாக விசாரணை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க முடியாது என்றும் அவர் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு தங்களுடைய வாதத்தை முன்வைக்கும் போது கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமையை தேர்வு செய்தது உள்ளிட்ட உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருந்தார். அதில் மட்டுமல்லாமல் கட்சியில் எந்த பிளவும் இல்லாத ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு தற்போது வரை அப்படியேதான் நீடிக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு நிலையில தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அந்த உள்நோக்கத்தின் காரணமாகவே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க அதிகாரம் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்ய வேண்டும் என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர்கள் அதிமுக நிர்வாகிகளே கிடையாது என்பன போன்ற வாதங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல முன்வைத்திருந்தார். இந்த நிலையில இவர்கள் வாதம் ஒருபுறம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தேர்தல் ஆணையம் தரப்பு வாதங்கள் அந்த வழக்கறிஞர் மூலமாக முன்வைக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் அனைத்து தரப்பினருடைய விளக்கத்தை கேட்கக்கூடிய வகையில் அனைவருக்கும் நோட்டீஸ் தேர்தல் ஆணையம் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த மனுக்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து தான் தேர்தல் ஆணையம் இன்னும் எந்தவித முடிவையும் எடுக்கவில்லை. அதைதான் உயர்நீதிமன்றம் விளக்க வேண்டும், அதற்கான உத்தரவை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீட்டு சட்டப்படி விசாரணை நடத்த உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நிலையில விசாரணை நடத்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகுதான் விசாரணை நடத்த முடியும் என்பன போன்ற கருத்துக்களும் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை கோரிய எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த அந்த மனு தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் இந்த வழக்குகளை விசாரிக்கலாம் என்ற ஒரு உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது பிறப்பித்திருக்கின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.